சின்னக்காமன்பட்டி விவகாரத்தில் அந்த விருதுநகர் எஸ்பியை கண்டித்தும் அதே போல திமுக அரசை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என்று விருதுநகர் எஸ்பி மிரட்டியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வேறு மாதிரி இல்லை என்றால் எந்த மாதிரி, மடப்புறம் அஜித்குமார் மாதிரியா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், பட்டாசு ஆலை பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசு அந்த திறன் இந்த அரசுக்கு இல்லை என்றும், போராடும் மக்களின் கோரிக்கை கேட்க கூட மனமில்லை என்றும், மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டுமே திமுக அரசினுடைய அந்த குரல்கள் உயர்கின்றன என்ற கேள்வியையும் முதலமைச்சரை நோக்கி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் திமுக அரசினுடைய முதலமைச்சரிடம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதையெல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக அரசை எச்சரிக்கக்கூடிய வகையிலும் அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.